ஹலோ காய்ஸ், ஒரு தடவையுமே இந்த ப்ரௌனீஸ் லேப் ப்ரௌனீஸ் கட் பண்ணிட்டு நான் வெயிட் போடுறப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? என்ன நானே பார்த்து என்னடா இது? என்னம்மா இது? அப்படிதான் இருக்கும். நீ எல்லாம் பிஸ்னஸ் பண்ணி என்ன பண்ண போற? அப்படின்ற மாரி தான் ஃபீல் ஆகும். பிகாஸ் இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கல்ல, அது எல்லாமே 1/2 கேஜி ப்ரௌனீஸ் லேப். இட் லீட்ஸ் டூ 1 கேஜி 1/2 கேஜிக்கு 1/2 கேஜி ஃப்ரீயா குடுக்குற மாரி இருக்கும். அப்படிலாம் இல்ல. லைக் என்னோட ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பண்ணா தான் அவ்ளோ பெர்ஃபெக்ட்டா, சூப்பரா, டேஸ்டியா வரும். நெறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, அவங்களோட கிராம்ஸ்க்காக அவங்களோட ரெசிபிய கட் பண்ணிக்கிறது. ரெசிபிய கட் பண்ணா கண்டிப்பா டேஸ்ட் மாறிடும். ஸோ நான் அந்த மிஸ்டேக் எப்பயுமே பண்ணவே மாட்டேன். அதிகமா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு. ஏன்னா கஸ்டமர்ஸ் ஒரு ஒரு வேல்யூமே ரொம்ப அதிகமாக காசு இருக்கும் கம்பேர்ட் டு நார்மல் கேக்ஸோட. அதனால் எப்பயுமே கிராம்ஸில் மட்டும் குறைய வைக்க மாட்டேன். எப்பயுமே அதிகமாக தான் இருக்கும். 1 கேஜி தரியே, அப்போ 1 கேஜி வாங்கினா என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ப்ரௌனீஸில் 1 கேஜி தான். இட் ஆல்மோஸ்ட் கம்ஸ் அரௌண்ட் 1750 கிராம்ஸ் கிட்ட லீட்ஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் எப்பயுமே கிராம்ஸை பற்றி வரி பண்ணவே பண்ணாதீங்க. எனக்கு என்ன டேர்ன் அவுட் ஆகுதோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு அப்படியே தான் கொடுப்பேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, கம்மிங் செப்டம்பர் 17 நம்ம மெல்ட் அவே ப்ரௌனி ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இதில் நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணனான்னு கேட்டால், தட் இஸ் அ பிக்கஸ்ட் கொஷின் மார்க். ஸ்டில் ஐ எம் சர்ச்சிங் தான் சொல்லுவேன். ஆனால் எண்ட் லாட் ஆஃப் குட் பீப்புள்ஸ் இன் நேம் ஆஃப் கஸ்டமர்ஸ் தே ஆர் லைக் சப்போர்ட்டிங் பில்லர்ஸ் ஃபார் மெல்ட் அவே ப்ரௌனின்னு தான் நான் சொல்லணும். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பயுமே வேணும். கண்டிப்பாக கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ காய்ஸ். பாய்.